சினிமா ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இந்த படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கடைசி படம்ன்ற அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் தற்போது வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வங்கள் படம் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் ரஜினிகாந்த். எந்தவித பின்புலமும் இல்லாமல் தன்னோட சொந்த திறமையால் சினிமாவுக்குள்ளே வந்த ரஜினிகாந்த் தன்னுடைய நடிப்பால் மக்கள் மனதில் இடம்பெற்று இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக நம்ம முன்னாடி இருந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் சினிமாவுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. கடைசியாக அவர் நடித்த கூலி படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. கூலி படத்துக்கு அப்புறமா இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறதுல அவர் பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் ஒரு படத்தில் ரஜினிகாந்த் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. இந்த படம் ஒரு ஜாலியான ஒரு கதை கொண்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ரஜினி கடைசியாக நடித்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்ஷன் படமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரசிகர்களுக்கு ஒரு ஜாலியான படம் கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்ட ரஜினி அண்ணாமலை படத்தை அந்த சென்டிமெண்ட் அதில் நிறைய காமெடிகள் இருக்கும், அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதை மனசில் வச்சு சுந்தர் சியோட ஜாயின் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. சுந்தர் சியோட இந்த படத்தை முடிச்சுட்டு ரஜினிகாந்த் கமல்ஹாசனோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா தற்போது சொல்லப்பட்டு வருது. இந்த படத்தை நெல்சன் இயக்க திட்டமிட்டிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து நடிக்க போறாங்க. அதனாலே 2 பேரோட ஃபேன்ஸும் இப்போவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல தான் இந்த படம் தான் ரஜினியோட கடைசி படம். இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ரஜினி சினிமாவில இருந்து ஓய்வு பெற திட்டமிட்டு இருக்கதா தற்போது சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது. இந்த பக்கம் நடிகர் விஜய் ஜனநாயகன் தான் தன்னோட கடைசி படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டார் இல்லையா. இன்னும் ஒரு படம் தான் இருக்குன்னு விஜய் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கவலையில் இருக்கா. இந்த பக்கம் ரஜினி ஃபேன்ஸ் ரஜினியோட இந்த ரிட்டையர்மெண்ட் பற்றின டாக்ஸ் இருக்கிறதால அவங்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.